அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். களஞ்சியம் வெப்சைட்டில் எம்ப்ளாயி பேன் நம்பர் லிஸ்ட்டு எடுத்து அதில் பேன் நம்பர் எல்லாருடையதும் சரியாக இருக்கா, அதுக்கப்புறம் சப்போஸ் யாருக்காவது விடுபட்டு இருந்தால் அதை எப்படி பல்க் ப்ராசஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம். எப்பவும் போல் எந்த வித ப்ராசஸாக இருந்தாலும் இனிஷியேட்டர் லெவலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியேட்டர் லெவலில் லாகின் பண்ணிக்கிறோம். இ-சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆரில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் எம்ப்ளாயி பேசிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் வெப்பாடி கால் வெப்பாடி ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஆஃபீஸ் நேம் சூஸ் பண்ணிக்கிறோம். கிரியேட் கொடுக்குறோம். வெப்பாடி ஷீட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நமக்கு ட்ரெஷரி தரப்புலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருந்தது. அதில் வந்து எம்ப்ளாயி அதுக்கப்புறம் பென்ஷனர்ஸினுடைய பேன் நம்பர் டீட்டெயிலை செக் பண்ண சொல்லி சில அலுவலகத்தில் பேன் நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அதாவது அவங்களுடைய டீட்டெயில் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த பேன் நம்பர்ஸ் லிஸ்ட்டை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க வழிமுறைப்படி பார்த்திங்கன்னா பில் குரூப் வைஸாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஓவரால் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பேன் நம்பரையும் ஒரே சிங்கிள் கிளிக்லேயே நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு இன்கேஸ் அங்கே பிளாங்காக இருந்தால் கையோடவே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் எம்ப்ளாயினுடைய பேன் நம்பர்ஸை வந்து பார்க்குறது சிறந்தது. சப்போஸ் இதில் பேன் நம்பர் விட்டு போயிருந்தால் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒர்க்கிங்னு வரும் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சர்வர் இஷ்யூ இருந்தாலும் சில டைம் இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான்காவதாக பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் இருக்குது. இந்த பேன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயிக்கு நேராக வந்து பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே பிளாங்காக இருக்கிற இந்த எம்ப்ளாயிக்கு அதுக்கு பக்கத்திலே கரெக்டட் பேன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேன் நம்பரை வந்து டைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அலுவலகத்தில் ஒரு எம்ப்ளாயிக்கு பேன் நம்பரு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு அலுவலகத்தில் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது இந்த எம்ப்ளாயிக்கு தான் நம்ம வந்து பேன் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம். அதே போல் எப்போவுமே நீங்கள் வந்து வெப்பாடி ஷீட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் ஆன பிறகு கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆரக்கிள் இந்த அப்லோட் சிம்பிள் இருக்கான்றத கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த எம்ப்ளாயிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேன் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கோம்.
அடுத்து எப்பவும் போல தான் வெப் பாடி ஷீட்டில் நம்ம டேட்டாஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்லோட் ஃப்ளாக்டு ரோஸ், அதுக்கப்புறம் அப்லோட். இப்போது அவருக்கான டீட்டெயில்ஸ் அப்லோட் ஆகி அப்டேட் ஆகிடுச்சு. இப்போது இது அப்டேட் ஆகிருக்கா அப்படின்றத இன்னொரு மெத்தடில் இதே போலவே நம்ம செக்லிஸ்ட்டாக நம்ம வந்து ஒரே சிங்கிள் டேக்கில் நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபினான்ஸ், பில்ஸ், பில் ரிப்போர்ட், ஃப்ளை லீஃப் ரிப்போர்ட், ட்ரெஷரி கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ட்ரெஷரி கோடு டிஃபால்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு குயிக் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அடுத்து ஆஃபீஸ் மட்டும் நம்ம என்ன பர்டிகுலர் ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே இதே ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காண்பிக்கிறேன். இப்போ நம்ம அப்டேட் பண்ண அந்த எம்ப்ளாயிக்கு நேராக பிளாங்காக இருக்கும். இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். பாருங்கள், எம்ப்ளாயி ஃப்ளை லீஃப் ரிப்போர்ட்டில் ரைட் சைடில் பேன் நம்பர் 4ஆவதாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயிக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் பிளாங்காக இருக்குது. இது எத்தனை மணிக்கு எடுத்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஷோ ஆகலை. பட் இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறமான ரிப்போர்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். அதே எம்ப்ளாயிக்கு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணோம். இப்போ இங்கே அப்டேட் ஆகி அந்த பேன் நம்பர் இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் லிஸ்ட்டு எடுத்தீங்கன்னா அந்த பில் குரூப் வைஸாக இல்லாமல் ஓவரால் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் லிஸ்ட் எடுத்தும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணும்பொழுது இங்கே அப்டேட் பண்ண முடியாது. அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ எப்பவும் போல் ஹெச்ஆரில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த வழிமுறையிலே நீங்கள் போயிட்டு நம்பர்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிருக்கான்றத இந்த மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வழிமுறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.